ஸோ வெல்கம் பேக் எவ்ரிவான். நான் தான் உங்கள் மிஸ்டர் ஒன் மேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் சொல்கிறது. ஸோ இப்போ டூடல் ஆர்மி 2 அதாவது மினிமில்டியாவோட ஒரு ரிவ்யூ தான் போயிட்டுருக்கும் நமக்கு. ஸோ இப்போ அதை விளையாடி தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கார்பரல் ரேட்டிங்கில் இருக்கும். ஸோ இப்போ விளையாடுவோம். நம்ம உங்களுக்கு இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன். ஸோ இப்போ விளையாடுவோம். ஸோ நம்ம அவதார்ஸ் இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ டீம் இங்கே கலர் கலராக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இதான் டீம். ஸோ நம்ம டீம் ரெடி இப்போ. அதாவது 3 பேர் எங்கள் டீமில். ஸோ எல்லாம் ரெடி நாட் ரெடியில் இருக்காங்க. ஸோ சீக்கிரம் எல்லோரும் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இதில் எங்கள் டீமு. ஸோ எப்படி விளையாடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஏமிங் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நமக்கு ஒரு லேசர் கன் மாட்டியிருக்கீங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரெனேடு நம்ம மேலே போட்டிருப்பாங்க. ஸோ தப்பிக்கணும். எஸ், தப்பிச்சிட்டோம். ஸோ நம்ம அட்ஜஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம மேல் வழியிலேருந்து வர பார்ப்போம். ஸோ தப்பிக்கணும் இப்போ. ஸோ பசூக்கா வச்சு நம்மளுக்கு கில் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் நம்ம இதோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இதை விட்டு கீழே விழுந்துட்டோன்னா நம்ம அவுட்டு. ஸோ காய்ஸ் இதில் அவுட் ஆகக்கூடாது. அவுட் ஆகணுன்னா நம்மளுக்கு ரேங்கிங் கம்மியாகுங்க. இதை சொல்லிடுறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதில். ஸோ நம்ம ஒரு கில் பண்ணியிருக்கோம். ஸோ நோ ஆமோ. ஸோ நம்மளை கில் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு கில் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒரு கில் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட் ஆகிட்ருக்கோம். பட் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் அட்டாக் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த கீழ் வருமா தெரில. ஸோ எங்கள் டீமில் நிறைய பேர் இருக்கிறதுனால எங்கள் டீம் வின் ஆகலாம். அதாவது பார்ப்போம் காய்ஸ். ஸோ நம்ம கில் பண்ணிட்டாங்க. உள்வரின் அதாவது யாரோ வச்சுருக்காங்க பேர். ஸோ நம்ம கில் பண்ணிட்டாங்க அது. ஸோ இப்போ அதுக்கு ரிவெஞ்சாக நம்ம அவரை கில் பண்ணணுமே. நம்ம எப்போ ரிவெஞ்ச் வைக்கிறது நமக்கு பொதுவான ஒரு பொதுவான மேட்டர் எல்லாருக்கும் பொறுத்த வரையும். ஸோ இல்லை சூசைட் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. இந்த சூசைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு ஒரு கீல் கம்மியாகும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கீல் பண்ணிவிட்டு அது சூசைட். ஸோ ஓகே அங்கே ஒரு இதுமாரி இருக்குது. அதாவது இது அன்லிமிட்டெட் பறக்கிறதுக்காக இது. ஸோ த்ரஸ்டிங் பூஸ்டர்ஸ், இந்த பூஸ்டர்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம தகர்ந்து போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரினேட் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ காய்ஸ் இந்த கிரினேட் பக்கத்தில் போனோம்னா வேலை கொன்னுடுவாங்க. ஸோ யாரோ வந்திருக்காங்க. ஸோ ஒரு கில் பண்ணணும். நூபி எஸ். ஸோ அவர் கில் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இப்போ 2 கையில் நமக்கு கிடச்சிருக்கு கன்னு. ஸோ எஸ் காய்ஸ் நம்ம வின் பண்ணலாம். ஓ ஜஸ்ட்டு நம்ம ஒரு கிரினேடை வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் டீமில் இருக்கவங்க தான் நானும். ஸோ நம்ம ஆனால் கில் பார்த்தீங்கன்னா இதில் எப்போவுமே ஆவறது தான். ஸோ பெட்ரே பண்ணக்கூடாது. பெட்ரே பண்ணோன்னா கம்மி தான் ஆகும். ஸோ நம்ம ஒரு தனி வழியில் போய் அட்டாக் பண்ணலாமா? ஸோ நம்ம தான் 1 மேன் ஆர்மி. ஸோ 1 மேன்ற பேரை வச்சுக்கிட்டு தனியாக போகலன்னா தப்பு. ஸோ எங்கள் டீம்மேட் யாரும் இல்லை. ஸோ பார்ப்போம் இப்போ யாராவது இருக்காங்களான்ட்டு. ஸோ இருக்காங்க. உள்வரி நூபி அதான் அவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம பல்ஜூக்கா இருக்குது. ஸோ இன்னொரு கீழ் நம்ம பண்ணாதான் நம்மளால் இதில் சர்வைவ் பண்ண முடியும் காய்ஸ். ஸோ இந்த கீழே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கீழே பண்ணணும். ஸோ எஸ் ஓல்டு மேன் பெட்ரேட் அதான் சொன்ன மாதிரி நம்மளோட டீம்மேட்டே கில் பண்ண அப்படி தான் ஆகுங்க. அதாவது டீம்மேட் இதில் கில் பண்ணிங்கன்னா பெட்ரேடுன்னு வரும். ஸோ பண்ணக்கூடாது. அது பண்ணோன்னா நம்ம கிளான் இது ஐ மீன் சாரி கிளான்ன்றேன். அது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு சொல்லியே. கிளானுன்னே சொன்னேன் உங்கள்கிட்ட. கீழ் உள்வரி. ஸோ நம்மளோட டீம் ஆளே ஒருத்தரை போட்டுருக்கிற. ஸோ நூபி. ஸோ அவர் கீல் பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் மிஸ்ட். ஓ காட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே ஸோ தப்பிக்கணும் நம்ம. ஸோ எஸ் காய்ஸ் நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இதில். ஸோ என் கையில் இருந்த டபுள் வெப்பனிங் மிஸ் பண்ணிட்டேன். டபுள் வெப்பன் மாடை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ளூ டீம்ஸ் மீன்ஸ் ஏன்னா இந்த இடத்துல எல்லாரோட கில்லையும் சேர்த்து மொத்தமாக 10. அதாவது நான் 2 கில் பண்ணியிருக்கேன். அதாவது 3rd கில் ஆயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளூ டீம் மீன்ஸ் அதாவது ப்ளஸ்ஸு அதாவது யாரும் என்னை இப்போதைக்கு போடல்னு சொல்லக்கூடாது. ஸோ 3 டைம்ஸ் என்னை கில் பண்ணிட்டாங்க யாரோ. ஸோ 10 கேம் ஃபினிஷ் 2 + 2 கில் போனஸ். ஸோ ரெடி நம்ம அட்டாக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ அதேமாதிரி உங்களுக்கு நிறைய இதெல்லாம் காட்ட போகிறேன். நம்ம இப்போ லாபி விட்டு போயிடலாம். இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அவதார். ஸோ இதெல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேணும்னா நமக்கு. ஸோ அதில் அதேமாதிரி ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணது தான் இருக்கும் இதெல்லாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணதெல்லாம் எல்லாம் அது ஸோ கார்போரல் ரேங்கிங். இந்த ரேங்கிங் ரொம்ப பவர்ஃபுல் ரேங்கிங். அதாவது டெத்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி அதிகமாக இருக்கும். பட் கில் 96. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அப்புறம் அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் சொல்லியிருந்தேமே 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ ஒரு இது கிவ் அவேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதாவது டவுன் ஹால் கிவ் அவே. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது இல்லை உங்களுக்கு அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அப்டேட் அதாவது எந்த கேமாக இருந்தாலும் உங்கள் அப்டேட் வேணால் கீழே இருக்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு கொடுங்க. எந்த இதோட அப்கிரேட் வேணும். ஸோ உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த அப்டேட் கொடுப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அதேமாதிரி அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதனால் உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே பாய்.